விக்கிரவாண்டி தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 77.73% வாக்கு பதிவாகியுள்ளது. இதுகுறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரங்கள் பதிவு பண்ணலாம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு காலையிலிருந்தே தொடர்ந்து தொய்வின்றி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இன்னும் இந்த 1 மணி நேரம், அதாவது 6 மணி வரை வாக்குப்பதிவுகள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில 77.73% இதுவரை வாக்குகள், அதாவது 5 மணி நிலவரப்படி 77.73% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதற்கான நேரம் முடிந்த பிறகும் கூட, வாக்குப்பதிவுக்கான நேரம் முடிந்த பிறகும் கூட, அதற்கு முன்பாகவே அவர்கள் வாக்குப்பதிவு மையங்களுக்கு வந்துவிட்டால் டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் காத்திருந்து, அவர்கள் எத்தனை மணி ஆனாலும் அவர்கள் முழுவதும் அனைவருமே வாக்களிப்பதற்கு ஏதுவான வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 276 வாக்குப்பதிவு மையங்களிலும் இதற்கான உத்தரவுகள் அந்தந்த அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு 6 மணிக்கு முன்பாக அவர்கள் வரக்கூடியவர்களை, நுழைவாயிலுக்கு முன்பாக அவர்கள் வந்துவிட்டால் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரை ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அது குறித்து கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளதாகவும், அதனால் வாக்குப்பதிவு தாமதம் ஏற்படவில்லை என்றும் இந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் தெரிவித்திருக்கிறார். துறவி என்ற அந்த பகுதியில பாமக வேட்பாளர் வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது காவலருக்கும் அவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாமகவினருக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குச்சாவடிக்கு வெளியில் தான் பிரச்சனை ஏற்பட்டதாகவும், இதனால் வாக்குப்பதிவு தாமதம் ஏற்படவில்லை என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கின்றனர். எனவே காலையில் இருந்தே தொய்வின்றி வாக்குப்பதிவு நடந்திருப்பதனால வாக்குப்பதிவு சதவீதம் என்பதும் அதிகமாக இருப்பதாகவும், இன்னும் 80% மேலே இந்த வாக்குப்பதிவு என்பது கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது.